நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கோவை மாவட்டம் மதுக்கரையில் 2000 கிலோ ஜெலட்டின் குச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட ஜெலட்டின் குச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்கலாம். அருண், விவரங்கள். வணக்கம். அதாவது சேலத்திலிருந்து கேரளாவிற்கு சட்டவிரோதமாக வெடிமருந்துகள் கடத்தப்படுவதாக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே இந்த ஜெலட்டின் குச்சிகள் என்ற இந்த வெடிமருந்துகள் சேலத்திலிருந்து கேரளாவிற்கு கோவை வழியாக கடத்தப்படுவதாக தொடர் தகவல்கள் வந்த அடிப்படையில் தான் தற்போது தீவிரவாத தடுப்புக்காக தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்பு பிரிவு போலீசார் கோவை மதுக்கரை அடுத்த மரப்பாலம் பகுதியில் சோதனையில் ஈடுபடுகிறார்கள். அப்போது அந்த வழியாக கேரளாவிற்கு வந்த மஹிந்திரா பிக்கப் வாகனம் ஒன்று வருகிறது. அந்த வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட பொழுது அது முழுவதுமாக ஒரு கண்டெய்னர் போன்ற வடிவமைக்கப்பட்ட அந்த வாகனத்தினுடைய ஓட்டுநர் கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த சுபேர் என்ற நபர் ஓட்டி வருகிறார். அவரை விசாரித்த பொழுது அவரிடம் எந்த ஒரு தகவலும் முறையாக வராததை அடுத்து அந்த வாகனத்தை சோதனை செய்கின்றனர். அப்பொழுது அந்த வாகனத்தின் அந்த கண்டெய்னருக்கு உள்ளாக சுமார் ஒரு 2000 கிலோ எடையிலான ஜெலட்டின் குச்சிகள், ஒரு 15000 குச்சிகள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கேரள மாநிலம் மலப்புரம் கொண்டோட்டி என்ற பகுதியைச் சேர்ந்த தனது நண்பரான ஷஃபி என்பவர் சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸ் பகுதியிலிருந்து கொண்டோட்டி வரை அந்த வாகனத்தை இயக்கி வருமாறு கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் அந்த பிக்கப் வாகனத்தை அவர் இயக்கி வந்திருக்கிறார். உள்ளே என்ன இருக்கிறது என்பது கூட தெரியாது என்ற அடிப்படையில் அவர் தகவல்களை தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அவரிடம் தனியாக போலீசார் மதுக்கரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இந்த பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த 2000 கிலோ ஜெலட்டின் குச்சிகளை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் மதுக்கரை காவல் நிலைய போலீசாரிடம் தற்போது ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த ஜெலட்டின் குச்சிகளை மதுக்கரை காவல் நிலையத்தில் அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக அந்த ஓட்டுநரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் போலீசார். அதே வேளையில அந்த ஜெலட்டின் குச்சிகளை அனுப்பி வைத்த அந்த ஷஃபி என்ற நபரை பிடிப்பதற்காக தற்போது ஒரு தனிப்படையானது கேரளா விரைந்திருக்கிறது. எதற்காக அவர்கள் கொண்டு செல்கிறார்கள், எங்கிருந்து கொண்டு சென்றார்கள், அந்த ஜெலட்டின் குச்சிகளை எதற்காக அங்கு பயன்படுத்த இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே கேரளாவில் அண்மையில் கல்குவாரிகள் துவங்க அனுமதி அளித்திருப்பதாகவும் அதற்காக கொண்டு சென்றிருப்பார்களா என்ற அடிப்படையையும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதே வேளையில தற்போது விநாயகர் சதுர்த்தி நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில வேறு ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் நடத்த இருப்பதற்காக இந்த ஜெலட்டின் குச்சிகள் கொண்டு செல்லப்பட்டதா என்பது தொடர்பாகவும் தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அருண். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.